hello வணக்கம் guys. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா robotics and automationங்கற கோர்ஸ்கான full details பார்த்தறலாம். இது வந்து 4 years UG course, undergraduate course. இதுக்கு post graduate courseமே இருக்கு. அது 2 years course. இந்த கோர்ஸை பத்தி பார்த்தோம்னா designing and creation of robots. அதாவது ரோபோட்டை எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், எப்படிலாம் இந்த ரோபோட்ஸை கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த டோட்டல் கோர்ஸுமே. இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா practical and theory classes இருக்கும் and technical knowledge classes இருக்கும். ஏன்னா technical knowledgeங்கிறது இந்த robotics and automation படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கோர்ஸ்ல என்னென்ன மாதிரி job roles இருக்கும் அப்படின்னா analyzing and evaluating the robotic system, reviewing and approving the cost estimates and designing the calculation, serving as technical support for the robotic system, technical plans to the robots and operations, performing research, performance of robotic mechanics. இதெல்லாம் job roles. என்னென்ன மாதிரி skills இருக்கும்னு பார்த்தோம்னா, அதாவது இத படிக்கிற candidatesக்கு என்னென்ன skills எல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா active learning skills, communication skills, next வந்து persistence ரொம்ப முக்கியமான விஷயம். complex problem solving skills இருக்கணும், good judgment and decision making skills இருக்கணும். இந்த கோர்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஜாப் ஸ்கோப்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கும்னு பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சோலார் இன்ஜினியர்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ப்ராசஸிங் இன்ஜினியர்ஸ், கேட் டிசைனர்ஸ். இது வந்து கண்டிப்பா ஸ்கோப் அதிகமா இருக்கும். கேட் டிசைனர்ஸ் அப்படின்னா என்னன்னா ரோபோட்ஸ் எப்படி டிசைன் பண்றாங்க அப்படிங்கறத கேட் டிசைனர்ஸ் இதுதான் அவங்க பண்ற வேலை. அவங்க ரோபோட்ஸை டிசைன் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் கிடையாது, டிசைன்ஸ் பண்ணுவாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ்க்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா டிமாண்ட் அதிகம்னு சொல்லலாம். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 15 to 20 காலேஜஸ் மட்டும்தான் இந்த கோர்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கோர்ஸ்க்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல ட்ரெமெண்டஸ் ஸ்கோப்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்பவே டெக்னாலஜி இந்த அளவுக்கு முன்னேறிட்டு வரும்போது ஃபியூச்சர்ல இன்னுமே டெக்னாலஜி வந்து மாறிடும். ஸோ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா போறதுனால ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை கூட ரோபோட்ஸ் தான் செய்வாங்க. அப்படிங்கும் போது இந்த ரோபோட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஜாப் ரோல்ஸ்ங்கிறது அங்க அதிகம். இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃபியூச்சர்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கிற ஒரு கோர்ஸ் கூட இது. இதுக்கு என்னென்ன மாதிரிலாம் அட்மிஷன் இருக்கும் அப்படின்னா TNEA, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், ஜி மெயின், அப்புறம் கவுன்சிலிங் போகலாம். கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இதுக்கு மேக்ஸிமம் காலேஜஸ்ல அட்மிஷன் கொடுக்குறாங்க. யூஜி பண்ணும்போது கேட் எக்ஸாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸ்ல பிஜி கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க. இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ங்கிற கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ரீம்ல, அதாவது ரோபோட்டிக்ஸ்ங்கிற ஸ்ட்ரீம்ல போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரோபோட்டிக் இன்ஜினியர் ட்ரிபிள் படிச்சவங்களுமே இந்த ஒரு ஸ்ட்ரீம்ல அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா உங்க கோலை செட் பண்ணி அதுக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒர்க்கிங்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா பிரைட்டா இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன இந்த கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கணும்னு பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 10th ஸ்டாண்டர்ட், 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிருக்கணும். 12thல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே அவங்களுக்கு ரொம்ப மேண்டேட்டரின்னு சொல்லலாம். 12thல மினிமம் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் கிடைக்கும். இதே மாதிரி எந்த கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்க்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய கோர்சஸோட ஃபுல் டீடைல்ஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வீடியோஸா வரும். அதை பார்க்கறதுக்கு நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் மூலமா ஸ்காலர்ஷிப் வாங்கி தரோம். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி லோ எக்ஸ்பென்சஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வேண்டிய காலேஜ் கிடைக்கணும், பக்கத்தில் போயிட்டு வர மாதிரி காலேஜஸ் கிடைக்கணும்னாலும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.